குட் மார்னிங் எவ்ரிவன். ப்ரீவியஸ் வீடியோ ஒரு வேளை யாராவது பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல போட்டிருக்கேன். அப்படி பார்த்துட்டீங்க அப்படின்னா வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோக்குள்ள போகலாம். லினக்ஸ் வெப் சர்வர். லினக்ஸுக்கு எதை போடலாம்? உபுண்டோ போடலாமா, அமேசான் லினக்ஸ் போடலாமா? எது போடலாம்? அமேசான் லினக்ஸ், ரெட் ஹேட். யூசர் நேம் என்ன? EC2-user. இது செக்யூரிட்டி குரூப் விண்டோஸ் தான் இருக்கும். நான் லினக்ஸ் ஒன்று புதுசா கிரியேட் பண்றேன். இதுக்கு அலோ SSH. இங்கே அலோ HTTP டிராஃபிக்னா என்ன ஆயிரும்? ரூல் அதுவே கிரியேட் ஆகிக்கும். கரெக்டா? I can add a security group rule here. அதாவது கிரியேட் பண்ணும் போதே ஆட் பண்ணிக்கலாம். செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணும் போதே ஆட் பண்ணிக்கலாம். ரைட்? எனின்னு கொடுத்துறேன். எனின்னு கொடுக்கக்கூடாது. அது ப்ரோட்டோகால் த்ரெட். யூ ஷுட் நாட் கிவ் எனி SSH மட்டும் என்னுடைய பேர் கொடுத்துறேன். இது வந்து லினக்ஸ் செக்யூரிட்டி குரூப். Inbound rule, add HTTP, any save பண்ணியாச்சு. இப்போ இந்த ஐபி அட்ரஸ் இதை எடுத்து நான் SSH பண்ணலாம். ஸ்டார்ட் மெனு. என்ன பப்ளிக் ஐபி? லினக்ஸ் ஒன்றும் பூட் ஆயிட்டு இருக்கா? பூட் ஆயிட்டுச்சு. என்ன பேரு? EC2-user. இதுல ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன்? என்னால இப்ப ஆக்சஸ் பண்ண முடியுமா? இது என்ன மிஸ்டேக்? என்ன எரரு? RDP எனேபிள் பண்ணுமா? லினக்ஸ் RDP கிடையாது. லினக்ஸ் SSH. ஓகே. SSH எனேபிள் ஆகி தான் இருக்கு செக்யூரிட்டி குரூப்ல. கீ பேரை சொல்லல. என்ன சொல்லல? கீ பேரை சொல்லலும்ல. ஐபி அட்ரஸ் சொல்லிட்டு SSH authentication browser என்னுடைய கீ பேர். இதுக்கு என்ன கீ பேரு? இப்ப லினக்ஸ்ல கீ பேரா இருக்கு. இதுக்கு என்ன கீ பேர் இங்க இருக்கு? என்ன இருக்கு? கீ பேர்னே ஒரு கீ பேர் கொடுத்துருக்கு. ஆல் ப்ரௌசர் கீ பேர். என்னால என்ன பண்ண முடியல? It is unable to use the PEM old format. PEM யூஸ் பண்ண முடியல. இதுக்கு என்ன பண்ணலாம்? இருக்கு என்ன ஃபார்மேட்ல இருக்கு அந்த கீப்பர்? கீப்பர் என்ன ஃபார்மேட்ல இருக்கு? நமக்கு PEM ஃபார்மேட்ல இருக்கு.
பாருங்க பெம் கீபேட் டாட் பெம் இருக்கா? நமக்கு என்ன இருக்கக்கூடாது? விபிகேல இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? இந்த பெம் பிபிகேவா மாத்துறதுக்கு குட்டிஜன் லாஸ்ட் வீக் பார்த்தோமே அதேதான். குட்டிஜன் லோடு இந்த இடத்துல போயிட்டு ஆல் கீஸ் இங்க கீபேரு ஓகே. இங்க பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 1 2 3 4 5 சேவ் அஸ் தி பிரைவேட் கீ. இது வந்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெர்ஜினியால கிரியேட் பண்ணக்கூடிய கீபேர் கீ. நெக்ஸ்ட் நார்த் வெர்ஜீனியா இப்ப மறுபடியும் நான் குட்டி போகணும். ஏன்னா அது லாஸ்ட் டைம் நீங்க ஞாபகம் இருக்கணும். இது நீங்க பிராக்டிஸ் பண்ணலன்னா கண்டிப்பா மறக்கதான் செய்யும். என் பப்ளிக் ஐபி ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்கேன். போன டாக்குமெண்ட் டே 3லே இருக்கு எப்படி இதை கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. C2-user இப்போ 1 2 3 4 5 பாஸ்வேர்டு etc OS ரிலீஸ் லாகின் பண்ணியிருக்கோம். இதை இன்க்ரீஸ் பண்ற ஃபாண்ட் சைஸ். இது நல்லா தெரியும். எங்க இருக்கோம்? லினக்ஸ் மிஷின்ல. லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் வச்சுக்கிட்டு லினக்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கூச்சமா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச லினக்ஸ் நான் சொல்றேன் ஓகேங்களா. இப்ப நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா நிறைய வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்றோம் கரெக்டுங்களா. நமக்கு ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் வேணும்னா என்ன பண்றோம்? ஒரு வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்றோம். மொபைலுக்கு ஏதாவது சாஃப்ட்வேர் வேணும்னா எந்த வெப்சைட் போகும்? பிளே ஸ்டோர் போகும். பிளே ஸ்டோர் போகும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட்ல வந்து போகணும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஆமா. இப்போ பிளே ஸ்டோர் நீங்க கூகுளுடைய பிளே ஸ்டோர் போகாம சாம்சங் உடைய தனியா ஒரு பிளே ஸ்டோர் இருக்கு தெரியுமா? சாம்சங் ஸ்டோர் கேலக்ஸி பிளே ஸ்டோர் மாதிரி சாம்சங்னு ஒரு ஸ்டோர். இதுலயும் அதே தான். பிளே ஸ்டோர்ல என்ன இருக்கோ அதே தான். கரெக்ட் தானே? இந்த மாதிரி நிறைய பிளே ஸ்டோர் மாதிரி நிறைய இருக்கு. பேசிக்கலி இதெல்லாம் என்னன்னா சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்றதுக்கு ஒரு வெப்சைட். அவ்வளவுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். கரெக்ட் தானே? பிளே ஸ்டோர் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர் இருக்கு, சாம்சங் ஸ்டோர் இருக்கு, ஆப்பிளுக்கு ஆப்பிள் ஸ்டோர் ஆப் ஸ்டோர் இருக்கு. கரெக்டா? ஆப்பிளுக்கு ஆப்பிள் ஸ்டோர் தனியா வச்சிருக்கோம் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்றதுக்கு. ஆப்பிளுடைய ஆண்ட்ராய்டு என்னது ஆப்பிளுடைய போன்ல டவுன்லோட் பண்றது. இதுல எந்த டவுட்டும் நமக்கு இதுல கிளியரா இருக்கும். கரெக்டா? இதே மாதிரி லினக்ஸ் எல்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா லினக்ஸுக்கு ஒரு ரெபாசிட்டரின்னு ஒண்ணு இருக்கும். லினக்ஸ் ரெபாசிட்டரி. லினக்ஸுக்கு நிறைய ஒரு ரெபாசிட்டரி இருக்கு. இப்போ இந்த ஃபைல் பேர் உங்களுக்கு தெரியும். .exe என்னது? எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ். ஃபைல் விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஃபைல். விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு நல்லாவே தெரியும். இதோடைய நேம் என்ன? MSI. இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? MSI MSU அதுவும் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தான். MSIயும். ஆனா அது மைக்ரோசாஃப்ட் உடைய சாஃப்ட்வேரை பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணக்கூடியது. உதாரணத்துக்கு மைக்ரோசாஃப்ட் உடைய ஒரு வெப்சைட் போறேன். இதுல ஒரு சாஃப்ட்வேர் இப்போ என்ன விண்டோஸ் சர்வர் இருக்குன்னா என்ன பேக்கேஜ் வந்திருக்கு, அப்டேட் வந்திருக்கு? விண்டோஸ் சர்வர்
2016. இங்கே ஒரு சாஃப்ட்வேர் .NET ஏதோ ஒரு விண்டோஸ் அப்டேட்டோட சாஃப்ட்வேர் இருக்கு. இதை டவுன்லோடுன்னு கிளிக் பண்றேன். இந்த இடத்துல என்ன இருக்கு? எனக்கு MSI என்ன இருக்கு பாருங்க, MSIன்னு இருக்கா இல்லையா? MSIங்கிறது என்னது? MSU MSI ரெண்டுமே இருக்கும். ஒரு சில இதுல MSI நீங்க பாப்பீங்க, MSI நம்மளால பார்க்க முடியும். MSU MSI அதாவது மைக்ரோசாஃப்ட் அவனுக்குன்னு தனியா வச்சிருக்கக்கூடிய பேக்கேஜ் நேம், எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல் நேம். புரிஞ்சுச்சா? இதே மாதிரி லினக்ஸ்க்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபைல் மாதிரி. எக்ஸ்டென்ஷன் ஃபைல் தான் சொல்றேன். மைக்ரோசாஃப்ட் உடைய பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய எக்ஸ்டென்ஷன் ஃபைல். சாஃப்ட்வேர் இன்ஸ்டால், பேக்கேஜ்ங்கிறது சாஃப்ட்வேர், சரியா? சாஃப்ட்வேர் ஃபைல். லினக்ஸ்க்கு அதே மாதிரி என்ன இருக்கு? எக்ஸ் ஃபைலா போடுவோம். அதுதான் இங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். என்ன பண்ணலாம் நம்ம இங்க? என்ன ப்ரோ சொன்னீங்க? RPM ஃபைல் நேம் டாட் RPM. ரைட்? எனி கொஸ்டின்? EXEனா தெரியும், இப்ப MSIனால என்னன்னு தெரியும், கரெக்டா? கரெக்ட். ரைட்டா? மேக்குக்கு அது மாறும் ஃபைல் நேம். ரைட்? லினக்ஸ்க்கு இன்னும் நிறைய இருக்கு. அவங்க ஷெல் ஸ்கிரிப்ட் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஃபைல் நேம் டாட் SH, ஃபைல் நேம் டாட் டேர் வச்சிருப்பாங்க. டேர் ஃபைல் வந்து அவங்க போடுவாங்க. டிபிஎன் வச்சுக்கு ஃபைல் நேம் டாட் டிபி ஃபைல் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஃபைல் டைப் இருக்கு. ஓகேங்களா? அது ஒண்ணுதான் இருக்கானா ஒன்றும் கிடையாது. லினக்ஸுக்கு ரெட் ஹாட் RPM stands for what do you call RPM stands for Red Hat Package Manager. RPM stands for Red Hat Package Manager. சரி, அது வேண்டாம், அது லினக்ஸ், அதை விட்டுருங்க. ஒரு ஃபைல் நேம் டாட் RPM டாட் SH ஒரு சாஃப்ட்வேர் EC2 இன்ஸ்டன்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணோம்னா இந்த ஃபைல்ல இருக்கலாம். சரி, இதே மாதிரி எப்படி இந்த பிளே ஸ்டோர்லாம் நம்ம பார்த்தோமே, இந்த பிளே ஸ்டோர் ரெபாசிட்டரி பார்த்தோம் பாத்தீங்களா? ஒன்னு சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். எப்படி இந்த பிளே ஸ்டோர் இருக்கு நமக்கு, அதே மாதிரி ஒரு ஆப்ஷன் நான் மேனுவலா அந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம்? நான் டைரக்டா ரெபாசிட்டரியில இருந்து, அதாவது இந்த பிளே ஸ்டோர்னு நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, கூகுள் பிளே ஸ்டோர், ஆப்பிள் பிளே ஸ்டோர், அந்த மாதிரி sudo dnf install epel -release -y கொடுத்தோம்னா நம்ம y கொடுக்காம இருந்தா s நம்ம கொடுக்கல. இந்த இடத்துல அப்டேட்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் மேனேஜ்மெண்ட் ரெபாசிட்டரி, அதாவது இந்த பிளே ஸ்டோர் மாதிரி. என்னது? இந்த பிளே ஸ்டோரு, ஆப்பிள் ஸ்டோரு, கூகுள் ஸ்டோரு, சாம்சங் ஸ்டோர் மாதிரி அதுக்குன்னு தனியா லினக்ஸ் ஒரு ரெபாசிட்டரி வச்சிருக்கான். இந்த ரெபாசிட்டரியில இன்ஸ்டால் பண்ணும். இட்ஸ் ஜஸ்ட் அப்டேட்டிங் அண்ட் ரெபாசிட்டரி. நீங்க மேனுவலா ஃபைல டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா, either we can go with the online package sudo dnf install nginx. nginxங்கிறது ஒரு பேக்கேஜ். எஸ், இந்த இடத்துல நீங்க எஸ் கொடுக்கணும். எஸ் கொடுத்தீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். ஐயோ, இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி ஸ்கிரீன்ஷாட் காமிச்சிருக்கலாமே. சரி, ஓகே, இப்ப கூட காட்டலாம். சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிருக்காது, காமிச்சிடுறாரு. என்ன பண்றோம்? ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்றோம். அதாவது IIS இன்ஸ்டால் பண்ணாம விண்டோஸ்ல, அந்த மாதிரி லினக்ஸ்ல என்ன இன்ஸ்டால் பண்றோம்? இன்ஸ்டாலிங் nginx சர்வீசஸ், வெப் சர்வீசஸ்.
right? NGINX web services. ஓகேவா? ஓகே, அடுத்தது என்ன பண்ணணும்? முதல்ல அந்த டெமோ காட்டுறாருங்க. இங்க போயிட்டு இது ஒரு ஐபி, இந்த ஐபி எடுத்துட்டு எனக்கு இது வெப்சைட் ஓப்பன் ஆகாது. நீங்களும் இந்த ஐபி அட்ரஸ் வேணா ட்ரை பண்ணி பாருங்க. வெப்சைட்டே ஓப்பன் ஆகாது. நம்ம ரோல் தான் இன்ஸ்டால் பண்ணிட்டோமே, பேக்கேஜ் தான் இன்ஸ்டால் பண்ணிட்டோமே. இது விண்டோஸ்ல இருக்கிற மாதிரி கிடையாது. நீங்க ரோலே இன்ஸ்டால் பண்ணாலும் இதோடைய லினக்ஸ் உடைய வெப் பேஜ் will not load after installing NGINX package. You must start the services. IIS மாதிரி இது இன்ஸ்டால் பண்ணோனே எல்லாம் வராது நமக்கு. IIS மாதிரி இன்ஸ்டால் பண்ணோனே வராது நமக்கு. என்ன பண்ணலாம்? நான் சர்வீஸை போய் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய கமாண்ட் இருக்கு நமக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா sudo systemctl status nginx. என்ன இருக்குங்க? inactive dead .nginx. இப்போ ஸ்டேட்டஸ் பார்த்தா ரன்னிங் வரும். இந்த ஸ்கிரீன்ஷாட். ஸோ ஸ்டார்டிங். ஆனா நீங்க அதை எனேபிள் பண்ணணும். அதான் பண்றேன் ஒவ்வொன்றா. அதுதான் சொல்றேன். உங்களுக்கு புரியும், அவங்களுக்கு புரியாதுல்ல. ரைட், இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? NGINX பேக்கேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரைட், ஓகேவா? சர்வீஸ் நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல ஆக்டிவ் ரன்னிங்னு காட்டுது. ரைட், இந்த இடத்துல சர்வீஸ் என்னன்னு காட்டுது பாருங்க. லோடட் சர்வீசஸ் presented disabled. பாருங்க, இதுக்கும் அடுத்ததுக்கு ஸ்கிரீன்ஷாட் அது. I highlighted multiple time. இப்ப என்ன பண்றோம்? இந்த ஸ்டேட்டஸ் ஸ்டார்ட்டுக்கு பதிலா enable ஸ்டேட்டஸ் enable சர்வீஸ். இந்த இடத்துல என்ன வந்துருச்சு? முதல்ல டிசேபிள் இருந்துச்சு சர்வீஸ். இப்போ இந்த கலர் கிரீன் கலர்ல, 2 கிரீன் கலர்ல வந்துருக்கு. எனேபிள் பண்ணதும் ஆக்சுவலா சர்வீஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, எனேபிள் ஆயிடுச்சு. அது என்ன ஸ்டார்ட் எனேபிள் 2 தடவை கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனேபிள் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரைட். ஆட்டோமேட்டிக்கா நீங்க சிஸ்டத்தை ரீபூட் பண்ணதும் இந்த பேக்ரவுண்ட்ல சர்வீசஸ் ரன் ஆகும். இப்ப நம்ம விண்டோஸ்ல எல்லாம் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. உங்க டாஸ்க் மேனேஜர்ல போயிட்டு கில் பண்ணுவீங்க. இங்க பாருங்க, இந்த டாஸ்க் மேனேஜர்ல போயிட்டு நான் குரோம், இந்த இடத்துல டீம்ஸ் இருக்குது. இப்ப இந்த டீம்ஸ் அப்படிங்கிறது என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எனக்கு நிறைய சேட் இருக்கு. இது ஒரு சர்வீசஸா ரன் ஆயிட்டு இருக்கும். சர்வீசஸ் விண்டோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. இங்க சர்வீஸ் எனேபிள் ஆயிருக்கணும். டிசேபிள் அப்படின்னு நம்ம பார்ப்போம், எனேபிள் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இது டிசேபிளா இருந்துச்சு அப்படின்னா விண்டோஸ்ல பாக்குற அதே தான். விண்டோஸ்ல பாருங்க, இங்க ரன்னிங் நிறைய வந்துட்டு இருக்கு எனக்கு. ரைட், services.msc நீங்க தனியா ஓபன் பண்ணலாம். விண்டோஸ்ல இருக்க அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு இது ஈஸியா கம்பேர் பண்றது தான். இப்ப இந்த இடத்துல பாருங்களேன், டிசேபிள் இருக்குது.
ஆட்டோமேட்டிக்கு மேனுவலு டிசேபிள் அப்படின்னு இருக்குல்ல, டிசேபிள் இருந்தா எனேபிள் பண்ணிட்டு சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணும். அவ்வளவுதானே? ஏதாவது டவுட் இருக்கா? டிசேபிள் என்னால இங்க சர்வீஸ் பாருங்க, ஸ்டார்ட் ஸ்டாப் கிரேட் அவுட். ஆனா அந்த லினக்ஸ்ல என்ன அப்படின்னா டிசேபிளா இருந்தாலும் அது ஸ்டார்ட் பண்ணிடும், ஆனா எனேபிள் பண்ணிடாது. அது ஒரு லினக்ஸ் உடைய ஃபீச்சர். அதுக்காக தான் தனியா காட்டினேன். சரி, ஓகே, நம்ம எனேபிளும் பண்ணியாச்சு, ஸ்டார்ட்டும் பண்ணியாச்சு. இப்போ போய் ப்ரௌசர்ல நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு வெப்சைட் ஓபன் ஆகும். ஓகே, வெப்சைட் ஓபன் ஆகும். ஓபன் ஆயிடுச்சா? இந்த ஐபி அட்ரஸ் எங்களுக்குமா? உங்களுக்கு ஓபன் ஆகும். ஆனா இன்னும் ஒன்னே ஒன்று கன்ஃபிகர் பண்ணலாம். இன்னும் ஒன்னே ஒன்று கன்ஃபிகர் பண்ணலாம். அது என்னன்னு கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது விண்டோஸ் நம்ம பார்த்ததோட கம்பேர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம விண்டோஸ் பார்த்தோம் லாஸ்ட் வீக். செக்யூரிட்டி குரூப் செக்யூரிட்டி குரூப் கரெக்ட், அது ஒரு ரீசனா இருக்கும். ஆனா செக்யூரிட்டி குரூப்பை நம்ம அலோவ் பண்ணிட்டோம். செக்யூரிட்டி குரூப் பப்ளிக் ஐபி தான், எனி 0 தான் கொடுத்துருக்கேன். நீங்களும் இந்த ஐபி போட்டா வரும். ஆனா இப்போ ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனேபிள் பண்ணணும். விண்டோஸோட கம்பேர் பண்ணுங்க. EC2 இன்ஸ்டன்ஸ் நம்ம போன வாரம் பார்த்தோம்ல. SSH இதை நான் இந்த இடத்துல எடுத்து அதை ரன் பண்றதுக்கு, கமாண்ட ரன் பண்றதுக்கு நான் வெப் ப்ரௌசர்ல ஆக்சஸ் பண்றேன். இப்போ பண்ணுங்க. IIS விண்டோஸ்க்கு. இன்பவுண்ட் ரூல் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் enabled என்னது nginx and start nginx till it's failed to access the web page because OS inbuilt firewall. Linux OS inbuilt firewall ஒன்னு பார்த்தோம். விண்டோஸ்ல பார்த்தோம்ல inbuilt firewall. பார்க்கலையா? பார்க்கலையா? விண்டோஸ்ல ஞாபகம் இல்லையா? விண்டோஸ்ல பார்த்தது ஞாபகம் இல்லை. இங்க போய் நம்ம அளவு கொடுத்தோம். ஓஎஸ்ல ஃபயர்வால், விண்டோஸ் ஃபயர்வால் கொடுத்துமா கொடுக்கலையா? கொடுத்துருந்தாங்க. பிங் பண்றப்போ பார்த்தோமா? பிங் ஆகல நமக்கு. குரூப்ல ஐசிஎம்பி செக்யூரிட்டி குரூப்ல அளவு கொடுத்து எனக்கு பிங் ஆகல. நான் மறுபடியும் சொல்றேன், இதை பிராக்டிஸ் பண்ணலன்னா கண்டிப்பா மறந்துடும். அதே மாதிரி இதுல என்ன எனேபிள் பண்ணலாம்? ஃபயர்வால். sudo firewall -cmd -permanent -zone equal to public add -service firewall D is not working. அதாவது ஒவ்வொரு இதுலயும் பேர் மாறும். இப்போ நீங்க நடத்துற ட்ரைனிங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியாது இல்லையா? ஒரு லெசன். ஏன்னா இப்ப நான் திரும்பவும் இந்த ரெக்கார்டிங் ஓதுனா நான் பார்த்தேன். அதுதான் வரல. அதாவது நான் ட்ரை பண்ணேன். இப்போ 3 days நமக்கு செஷன் முடிஞ்சிருக்கு. அது இன்னொரு தடவை பார்த்தா இன்னும் நல்லா புரியும். ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணேன் இன்னைக்கு. நெக்ஸ்ட் வீக் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அது ரெக்கார்டிங் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா இன்னும் நம்ம எத்தனை தடவைனா பார்த்தோம்னா, ஏன்னா ஒரே தடவை நம்ம படிக்கிறதுனால கண்டிப்பா எல்லாமே புரியாது. கொஞ்சம் ரிப்பீட்டடா நம்ம பார்த்துட்டே இருந்தாதான். ரெக்கார்ட நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பா பண்ணிக்கலாம். இந்த ரெக்கார்ட் ஆல்ரெடி அவர் ரெக்கார்ட் பண்ணத வாட்ஸ்அப்ல அனுப்ப சொல்றேன். ஓகே.
என்ன ஆச்சு? ஃபயர்வால் தான் ப்ராப்ளமா இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளமா? ஏன்னா ஃபயர்வால் டீம் போட்டா சர்வீஸே லிஸ்ட் ஆகல எனக்கு. ஆண்டனிக்கு தெரியுமே கமாண்ட்ஸ். ஆண்டனி சொல்லுங்க. இல்ல நான் என்ன பண்ணிருப்பேன்னா HTTP போட்டுட்டேன். அதுதான் நினைச்சேன். ஏன்னா இதுல வந்து ஓஎஸ்ல ஃபயர்வால் சர்வீஸே இல்லை அப்படின்னா நமக்கு அது பிளாக் ஆகக்கூடாது. ரைட்? அதுக்கு அடுத்த ட்ரபிள் ஷூட் என்ன பண்ணணும்னா இந்த HTTP தான் நான் போய் பார்க்கணும். ஐ காட் ரைட். ட்ரபிள் ஷூட்டு நான் பார்த்தேன். இன்பில்ட் ஃபயர்வால் இதுல இல்ல. இப்ப இன்பில்ட் ஃபயர்வாலே இதுல இந்த சர்வீசஸ் தான் ஃபயர்வால் டி ஐபி டேபிள்ஸ்ங்கிறது என்னது, இந்த கமாண்டே நாட் ஃபவுண்டுன்னு வந்துருச்சுன்னா அதுல ஃபயர்வாலே இல்லைன்னு அர்த்தம். அதுல ஃபயர்வாலே இல்லைன்னு அர்த்தம். ஃபயர்வாலே அதுல இல்லைங்கிறப்போ நான் அதுல போய் இந்த ரூல் கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணணும்? ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ். ஃபயர்வால் இருக்கா? ஃபயர்வால் ஓஎஸ் இன்பில்ட் ஃபயர்வால் பிளாக் ஆகும். கரெக்ட். அதை போய் செக் பண்ணேன். there is no firewall services running in Linux Red Hat OS. So check the URL which we paste. அவ்வளவுதான். check the URL is HTTP. ஏன்னா நம்ம HTTPS போய் கன்ஃபிகர் பண்ணல, அது டிஃபால்ட்டா HTTPSக்கு வராது. டிஃபால்ட்டா நம்ம இந்த NGNX நம்ம போட்டோம் பாத்தீங்களா, அது வந்து HTTP தான் எனேபிள் பண்ணியிருக்கோம். HTTPS எனேபிள் பண்ணாது, அது நம்ம தான் போய் பண்ணணும். பாருங்க, NGNX HTTP ஸ்டார்டர், HTTPS அதுல இருக்காது. அவ்வளவுதான் மேட்ரு. ஃபயர்வால் இல்ல, அடுத்து பார்த்தாச்சு. URL HTTPS இருந்துச்சு, HTTP பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வெப்சைட் ஓபன் ஆயிடுச்சு. அவ்வளவுதான். ரிலாக்ஸ். ஃபயர்வால் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? இல்ல, ஃபயர்வால் சர்வீஸே இதுல ரன் ஆகல, ஸ்டார்ட்டே பண்ணல. அது ஸ்டார்ட்டே ஆகலங்கிறப்ப எனக்கு URL ஓபன் ஆகணும்ல. அதான் ஃபயர்வால்னா உங்களுக்கு பை டிஃபால்ட் அலோடு தான். அலோடு தானே. அதுதான் ஏன் வரலன்னு பார்த்தேன். ஏன்னா என் URL HTTPSல இருந்துச்சு, இது HTTPயா மாத்தேன். இப்ப நீங்க ஓபன் பண்ணாலும் இந்த வெப் பேஜ் ஓபன் ஆயிரும். இதே மாதிரி index.html நீங்க போட்டீங்கன்னாலும் ஒர்க் ஆயிரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த டாபிக் தான் நம்மளுடைய அடுத்த வீடியோ.